வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். உலக வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரே வாரத்தில் 3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். உலக தலைவர்கள் ஆச்சரியத்தில் உள்ளனர். எங்க எப்பவுமே விஜய் பையன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே வெளியில வருவான். இந்த வாட்டி என்னையா 3 வாட்டி வெளியில வந்திருக்கான். இப்படியே இவன் கண்டினியூஸா வந்தா 2026 ஜெயிச்சிருவானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் ஷாக் ஆகியிருக்காங்க. நீ என்னடா யோசிச்சு இருக்க? யோ 2 தானயா, அதுல 3 நிக்கிற. 3 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் வந்தாரா? ஆமா, அது ஒண்ணு நேகி நிக்கிறேன். ஏய் முந்தா நேத்து கல்யாணத்துக்கு போனாருடா. எங்க கல்யாணத்துக்கு அது ஒரு நிகழ்ச்சி. எங்க அண்ணன் வெளியில வந்தாலே நிகழ்ச்சி தானே, அப்புறமா நான் அது ஒரு நிகழ்ச்சியான்ற. அதுவும் அவரோட பெஸ்டி. பெஸ்டின்னு சொல்லக்கூடாது. அவருடைய அக்காவா இருக்கலாம், அவருடைய தங்கையாக இருக்கலாம். தங்கச்சியா? ஓகே, தங்கச்சியா இருக்கலாங்க, அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், நண்பாவா இருக்கலாம், நண்பியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். த்ரிஷாவோட வந்து பாத்தீங்கன்னா முந்தா நேத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க இன்னைக்கு என்ன நாள்? சர்வதேச மகளிர் தினம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்காக ஒரு விழாவை வந்து என்ன பண்ணிருக்காரு, முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாப்ல. இங்க பாருங்க, அந்த மகளிர் தினம் அன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சஸ்பென்ஸ். வெளியில லீக் அவுட் பண்ண மாட்டேன், பேப்பர் பத்திரமா வீட்டுல இருக்கு. அத வந்து நான் அன்னைக்குதான் வந்து படிப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை மறக்காம எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இலவச திட்டங்களை. சர்வதேச திட்டமா? சர்வதேச டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னையா இந்த மனுஷன் வாய் தோன்றது இல்ல, இலவசம் 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 போரெல்லாம் விட்டுட்டு இவர் சொல்றது உட்டா டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து 2 அணுகுண்டு இலவசம், 3 பீரிகன் இலவசம் குடுப்பாப்புல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலவச திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு வந்து பெண்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிட்டாரு. உள்ள போயிட்டாரு. அவர்தான் எடுத்துன்னு மட்டும் வெளியில போக முடியாது. அப்படி என்னதான் இலவச திட்டங்களை நம்முடைய தலைவர் விஜய் தந்துள்ளார் அப்படின்றத டீடைல் தான் நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் உமன்ஸ் டே விஷஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த அட்வான்ஸை முன்னிட்டு தாவேகா சார்பாக ஸ்பெஷல் எடிஷனா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தின விழாவை வந்து கொண்டாடினாங்க. அந்த மகளிர் தின விழால ஒன்லி லேடிஸ் அலவுட். வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா உங்களுக்கு அந்த QR கோட் எப்பவுமே தருவாங்கல்ல. ஆமா, அந்த QR கோடு கொடுத்து மகளிர் எல்லாம் வர வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 மகளிர் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொன்னாங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாங்களோ, ஏமா நீங்க போங்கம்மா, நீங்க சாவுங்கம்மான்னு சொன்னாலும் இல்ல நான் என் குழந்தை குட்டியோட தான் போவேன் அப்படின்ட்டு சில ஜென்மங்கள் கிடையாது, சில சனியங்கள் ஜந்து. ஆமா, சில ஜந்துக்கள் வந்து இந்த ஊர் உலகத்துல இன்னும் சுத்திட்டு தான் இருக்கு. அதுல ஒரு ஜந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு. அந்த குழந்தை நசுக்கப்பட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா, இன்னொரு 2 நிமிஷம் மிஸ் ஆயிருந்தா ஸ்பாட் டெட். கண்டிப்பா உண்மை. ஒரு மினி கரூரா மாதிரி இருக்கும் இன்னைக்கு மகாபலிபுரம். நம்ம தலபாடா ஆட்சின்னு சொல்றோம். எங்க கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போவாத, நீ போய் சாவு. அதுதான் சொல்றோம், நீ போய் செத்து தொலை, உங்க அண்ணனுக்காக சாவு. குழந்தைகளை ஏன் கூட்டு போற? அதுவும் அவங்க பாதுகாப்பு சொல்றாங்க பாத்தீங்களா. ஏமா நீ பொம்பளை ஏமானின்னு கேக்குறாங்க. ஏங்க இதுங்கெல்லாம் திருந்துற ஜனமா இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸ் எடுக்க முடியும். நீங்களே இப்ப கேப்பீங்க, அப்பா நிகழ்ச்சியில இருந்து என்னப்பா ஒரு வாட்டியும் இதே சொல்லினா, ஒரு வாட்டியும் இதுங்க பண்ணிட்டு இருக்கீங்களே. குழந்தை கத்துறது பாத்தியா? ஏன்னா குழந்தை கத்துது, அதை தூக்கிட்டு நார்மலா பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு குழந்தைக்கு எதுனா ஆயிடுமோட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த சனியை என்ன பண்ணுது, குழந்தைய தூக்கிட்டு உள்ள ஓடுது உள்ள. இதுல நம்ம என்னங்க சொல்லுறது? அப்படி என்னங்க அந்த மனுஷனை போய் பார்த்து என்னங்க ஆக போகுது? குழந்தை செத்து போய் விளங்காத மூஞ்சிங்க போறதெல்லாம் ஒரு செத்துனுக்குறாங்க. ஏன்னா உண்மையாலேயே அந்த வீடியோ பார்த்தோம்னா பதறிச்சு. ஏன்னா இன்னொரு 2 நசுக்கு தான் குழந்தை ஆகும். உண்மை. வீட்டுக்கு எப்படி போயிருப்ப குழந்தை இல்லாம? நீங்க போவீங்க, புருஷா அனுப்பி இருக்காங்க. அவன் வந்து ஒரு தியாக தலைவன்ற பட்டம் தரலாம். உண்மையாலே இந்த பெண்களை இன்னைக்கு அனுப்பி இருக்காங்க பாருங்க. அவங்கள வந்து 2 வகை. ஒருத்த வந்து தியாக தலைவன், இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்கிற லேடிஸோட ஹஸ்பண்ட்ஸா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், கொடுத்து வச்சவங்க. எப்படி சொல்ற? யோ என்னையா, அவன் வந்து எத்தனை பேர்கிட்ட போனாலும் இவங்க கேட்க மாட்டாங்கயா. என்ன ஏங்க யார பாக்க போறீங்கன்னா, அவனோட பொண்டாட்டி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இவன் வந்து கீப்போட சுத்தி நிற்கிறான்னு
பேச்சு இருக்கு. இல்ல அதுதான் உண்மை. உண்மை. ஊரே சொல்லுங்க. ஊரே சொல்லுது. இவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் அங்க போறாங்க. அப்போ இவங்களோட புருஷன் வேற ஒரு கீப்பை வச்சுக்கினா இவங்க கேட்க முடியுமா? அது கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய அண்ணன் கீப்பை வச்சுக்கினா கேட்க முடியுமா? இவங்களுடைய மருமகன் கீப்பை வச்சுக்கினா கேட்க முடியுமா? உரிமையே இல்லங்க. சோ அங்க அந்த கூட்டத்துல இருக்கிற லேடிஸ், அந்த கணவன்மார்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உண்மை உண்மை. நீங்க எத்தனை பேரும் வச்சுக்கலாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவங்க சத்தியமா கேட்க மாட்டாங்க. சோ ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். சோ ஃபுல் லேடிஸ் உள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. 2000 பேர் மகளிர் எங்களுக்காக வந்துட்டாங்கன்னு. ஆனா உள்ள போய் தேடி பார்த்தாதான் தெரியும் எத்தனை ஆம்பளைங்க ஷேவ் பண்ணிட்டு போயிடும். வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அண்ணனை பாக்குறதுக்காக இவனுங்க இதுவும் பண்ணுவானுங்க, அதுக்கு மேலேயும் போவானுங்க. புடவைய கட்டிக்கின்னு ஷேவ் பண்ணிட்டு உக்காண்டிப்பானுங்க. அப்படி இல்லையா நேத்தே பாம்பேல போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு கூட வந்துட்டு இருப்பானுங்க. அவனுங்க எக்ஸ்பர்ட்யா, அவனுங்களுக்கு அண்ணனை பாக்கணும் அவ்வளவுதான். என்னது இதுல லேடிஸ் ஆனவுடா? பாம்பேக்கு பிளைட் டிக்கெட் போடுறா, ஆபரேஷன் பண்ணுடா, வீட்டுக்கு வாடா. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. உண்மை. சோ உள்ள தேடி பார்த்தாதான் தெரியும் அதுல எத்தனை ஆம்பளை பொம்பளை வேஷத்துல உட்காந்துருந்தான்றதும் எத்தனை ஆம்பளைங்க போய் ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்தான்றதும் நம்மளுக்கு தெரியாது. சோ அதெல்லாம் உள்ள டீடைல்ஸ் எடுத்து பார்த்தாதான் தெரியும். என்னையா சிரிக்கிறேன்? இவனுங்க அந்த கேரக்டரியா உண்மையாலேயே யோசிச்சு பார்த்து என்ன ஆபரேஷன் பண்ணாருன்னா எப்படியோங்க விடுங்க. நீங்க வேற அவனுக்கு ஆசையில உட்காரானுங்க, அதை ஏங்க பெருசா தெரியும். சோ ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன். சரிங்க, லேடிஸ் தானே வந்தாங்க, வேற யாரும் வரல. சரியா, லேடிஸ் உட்காந்துட்டாங்க. நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு. அது இல்லங்க, ராஜ்மோகன் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, லாஸ்ட்ல சொன்னாரு. மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு எனக்கு அதுதான் வந்துச்சு. இப்போ மைண்ட் அங்க போயிடுச்சு. ராஜ்மோகன் கவலைப்படாதீங்க, பாம்பேக்கு போனா ஆபரேஷன் பண்றாங்க. என்னடா கரெக்ட் கரெக்ட். ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த நலத்திட்டம் கிடையாதா? எல்லாருக்கும் சொல்லிருக்காரு. ராஜ்மோகன் உங்களுக்கு பெண்களா பிறக்கணும் ஆசைப்படுறப்ப இந்த இலவசங்கள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கும் பெண்ணா பிறக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, பாம்பேக்கு போங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் எதனா வேணும், கான்டாக்ட் வேணும்னா நான் கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டிப்பா எதுனா எப்படியாச்சும் உங்களுக்கு வாங்கி குத்துறேன். தேடி கண்டுபிடிச்சு நீங்க போயிட்டு பெண்ணா கூட மாறிட்டு வந்தீங்கன்னா அவர் அந்த இலவசங்கள் எல்லாம் உங்களுக்கு குத்துப்பாங்க. எப்படி உனக்கு இப்படி பேசுறாங்க தெரியல. ஒரே காமெடியா இருக்கு இவங்களை பார்த்தா. புது வகையா இருக்கானுங்க, புது வகையான ஜந்துக்களே தான். சரி, ஓகே. நிகழ்ச்சி அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா விஜய் மூஞ்சில ஓடி பார்த்தேன். ஏங்க அந்த மனுஷன் மூஞ்ச நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அண்ணன் மூஞ்சில கலையும் இல்ல, சிரிப்பும் இல்ல, ஒன்னும் கிடையாது. ஆமா, அழுமூஞ்சி மாதிரி. சரி, மகளிர் தினம் விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டாமே, அதனால கொண்டாடிடலான்னு உக்காந்துட்டாரு. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு சுத்துற பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க உலக லெவல்ல சாதனை பண்ணாங்க போல. அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்ல சமய சிலம்பாட்டத்தை அப்படியே சுத்தினே இருக்கும்போது எனக்கு மைண்ட் எங்கேயோ போகுது. ஒருவேளை சுத்திக்கினே விஜய் கிட்ட போயிட்டு கொய்யால பொண்டாட்டி விட்டு யார் பின்னாடா சுத்தின்னு இருக்கிற எனக்கு தோணுது. ஏன்னாப்பா அங்க வந்திருக்கிற லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுல சாதனை பண்ண லேடிஸ். அவங்களுக்கு அந்த லேடிஸ் பற்றுன்னு எங்க கொம்ப சுத்திக்கினே போயிட்டு அப்படியே கொய்யால யார் பின்னாடா சுத்தி நிக்கிற மனைவி அப்படின்னு பட்டு அடிச்சுவாங்களோன்னு பயந்துட்டேன். விஜய் சார் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, அந்த பொண்ணு வந்துரும் போகுது. விஜயும் ஆல்ரெடி பிரிகாஷனரி தான் இருக்காரு. அம்மா கொம்ப அங்கேயே சுத்து, கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்துறாங்க. ஏஞ்சி நின்று கை தட்டிட்டாரு. அந்த பொண்ணு சூப்பரா சுத்திட்டு போயிடுச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா இந்த சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, நாட்டுப்புற பாடல் எல்லாம் பாடுறாங்கல்ல, செந்திலும் ராஜலட்சுமி, இவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு பாரு ராஜ்மோகன். அதுதான் என்ன இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா, இப்போ 2 பேர் வர போறாங்க. இந்த 2 பேர் எங்கேயுமே தனியா போக மாட்டாங்க, ஜோடியா மட்டும் தான் போவாங்க. தனியா போக மாட்டாங்க, ஜோடியா மட்டும் தான் போவாங்க. ஏண்டா புருஷன் பொண்டாட்டினா ஜோடியா தாண்டா போவாங்க, தனியா போக மாட்டாங்கடா உன் தலைவனை தவிர்த்து. ஆமா, கரெக்ட். உண்மையா இல்லையா? எனக்கு இன்னும் விஜய் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. விஜய உட்கார வச்சு இன்னைக்கு எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அசிங்கம் ராஜ்மோகன் தான் பத்துறாரு. ஜோடியா தான் போவாங்க, தனியா போக மாட்டாங்க. அப்ப விஜய் மூஞ்ச பாக்கணும். டேய், நான் என் பொண்டாட்டி கூட எங்கேயும் போக மாட்டேன்ட்டு நீ என்ன உட்காந்து கலாச்சின்னு இருக்கிறியா? உண்மைதாங்க. விஜய தவிர்த்து எல்லாரும் இருக்கிற எல்லாருமே பொண்டாட்டியோட தான் போவோம், தனியா போக மாட்டான். ஏங்க ஒரு மகளிர் தினம் ஃபங்க்ஷன், அது ஒரு பெருமைங்க. பொண்டாட்டி கூட பெருமை என்ன நினைச்சு பெருமைங்க. ஒரு மகளிர் தினம் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க, வைஃப் வரல. யார் ஃபங்க்ஷன்? மகளிருக்காக தான் நடத்துறாங்க. வைஃப் மகளிர் வரல. சரி, அவங்க அம்மா பொண்ணு வரணும்.
வரல. அம்மா வரல. ஏங்க ஒரு மனுஷனுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அம்மா வரல. நெக்ஸ்ட் பொண்டாட்டி இம்பார்ட்டன்ட். பொண்டாட்டி வரல. நெக்ஸ்ட் குழந்தை இம்பார்ட்டன்ட். குழந்தையும் வரல. நெக்ஸ்ட் சித்தி இம்பார்ட்டன்ட். நீ இந்த மாதிரி எனக்கு சித்தின்றாங்க. நீ வேற கம்னுறியா? நீ பின்ன கூட்டு வரணுமா இல்ல? ஏதோ நீ சீரியஸா பாத்துட்டு இருக்க. நான் இப்படி எல்லாம் பேச வேணாம்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மனுஷன் பேச வச்சுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்ல என்ன சொல்றாரு இந்த மனுஷன், இங்க பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை கண்டுலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு வர்த் இல்ல. வர்த் இல்லையா? இன்னத்த வர்த் இல்ல. ஒரு பொண்டாட்டி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, என்ன வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுன்னு சண்டை போட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் அவ்வளவு வர்த் இல்லன்றியா? உன் பொண்டாட்டி அவ்வளவு வர்த் இல்லன்றியா? அந்த பிரச்சனை அவ்வளவு வர்த் இல்லன்றியா? கை தட்டுதுக்கு பாருங்க சொன்னதுக்கு. நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. நீங்க பொம்பளைங்களாதுங்க. ஏன் பொம்பளைங்களாங்க? அது ஒரு கட்சி தலைவன். ஏங்க எந்த கட்சி தலைவனா இப்படி பேசுவானா? தன்னுடைய பொண்டாட்டி இஷ்யூ வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் கட்சி தலைவன் நினைப்பான். சரி, வெளியில தெரிஞ்சிருச்சு, அதை எப்படிதான் சுமூகமா பேச பார்ப்பான். இந்த மனுஷன் மேடையில நின்னுக்கிட்டு அதெல்லாம் அவ்வளவு வர்த் இல்ல. என்ன வர்த் இல்லனா? அது என்ன வர்த்? என்ன வர்த் இல்லனா? what do you mean மிஸ்டர் விஜய்? வர்த் இல்லனா என்ன வர்த் இல்ல? பொண்டாட்டி வர்த் இல்லன்றியா? 25 வருஷம் கூட இருந்து உனக்காக கஷ்டப்பட்டு 2 குழந்தைகளை பெத்து அந்த குழந்தைகளை வளர்த்து உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சங்கீதாவை என்னன்னு தெரியுமா சொல்றாங்க? ஒரு குலசாமி தெய்வம்ன்ற ரேஞ்சில பேசுறாங்க. பசங்க மேல அவ்வளவு பாசம். ஏன் உங்க சங்கீதாவே சொல்றாங்க, என் கணவனை நான் நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா நீ கொழுப்பெடுத்து போயிட்டு நீ ஊர் மேஞ்சிங்கன்னு சுத்திட்டு என்ன சொல்ற மேடையில நின்னுக்கிட்டு வர்த் இல்ல. நீதான் வர்த் இல்ல, நீதான் வர்த் இல்ல. சும்மா வெறுப்பாகுது. பின்ன அப்புறமா என்ன சொல்லதான் செய்வாங்க. ஏன் த்ரிஷா நீங்க கூட்டினு வரல? இன்னைக்கு கண்டிப்பா கேட்கணும். கல்யாண நிகழ்ச்சி கொண்டு ஜாலியா போனீங்க, கூட்டினு வா சும்மா. அதான் ஆண் சிஎம் நீங்க இருக்கிறீங்களா, பெண் சிஎம் எங்க? என்னங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேசுவாங்க. ஆனா வர்த்து செம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுல ஒரு லேடி குறிப்பா பேசுறாங்க. அவங்க பேசுறது அப்படியே விஜய்க்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. கிளாஸ் நான் கூட அங்க உட்காந்து பாக்குறேன், தயவு செஞ்சு இப்ப விஜய் மூஞ்ச காட்டுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் மூஞ்சி எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த திருவிழால குழந்தைங்க காணாம போனா முழிகம்பர் திரு அந்த மாதிரியே முழிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க பேசியது அப்படி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண் அடிமைத்தனமா இருக்கக்கூடாது, அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, அவங்க விடுதலை பெறணும். அதே மாதிரி பெண்களோட இம்பார்ட்டன்ஸ கிளாஸ் எடுத்தாங்க. யார வச்சுக்கிட்டு? விஜய வச்சுக்கிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில உதாரணங்கள் சொல்றாங்க. ஒரு பெண் எப்படி ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. உதாரணத்துக்கு ரமாபாய் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சாணி வித்து அவங்களுடைய குழந்தை இறந்த பிறகும் சாணி வித்து பாபா சாஹேப் அம்பேத்கரை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அந்த ரமாபாய் அம்பேத்கர் இல்லைன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரே கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் தான் இருக்கிறார். எஸ், டெஃபினெட்லி எல்லாரும் சொல்லுறது அதுதான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் இருக்கிறாள். நீங்க இப்ப போய் ரஜினி சாரை கேட்டாலும் ஆமாங்க என் வெற்றிக்கு பின்னால் பெண் தான். நீங்க போய் அஜித் சாரை கேட்டாலும் ஆமாங்க என் வெற்றிக்கு பின்னால் பெண் தான். கண்டிப்பா. நீங்க போய் சூர்யாவை கேட்டாலும் ஏங்க ஆமாங்க என் வெற்றிக்கு பின்னால் பெண் தான் சொல்லிருக்காங்க எல்லாருமே. ஏங்க அவங்கள கூட விடுங்க. சீஃப் மினிஸ்டருங்க, நேத்து பார்த்தேன், சீஃப் மினிஸ்டர் ஒரு மேடையில பேசிருக்காரு, என் வெற்றிக்கு பின்னால் என் மனைவி தான் இருக்காங்க, துர்கா ஸ்டாலின் தான் இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 1976 கல்யாணம் ஆன புதுசுல என்ன தூக்கி மிசால போட்டாங்க. ஏங்க 1 வருஷம் நான் ஜெயில இருந்தேன். அந்த நேரத்துல அவங்க எதுனா வேற ஒரு முடிவு எடுத்திருந்தால் என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆகியிருக்கும்? ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். ஓராண்டு காலம் நான் மிசால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. சோ நான் ஒரு வாட்டி இல்ல 10 வாட்டி கூட சொல்லுவேன், என் வெற்றிக்கு பின்னால் இருப்பது என்னுடைய மனைவி. மனைவி மனைவி. விஜய் என்னடா சொல்லுவாரு? திடீர்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வருங்காலத்து தலைவர் தமிழ்நாட்டை ஆள போறன்ற உன் வெற்றிக்கு பின்னால் யார் யாருக்கா? யார்? ஒண்ணு அம்மா இருக்காங்கன்னு சொல்லு, இல்ல மனைவி இருக்காங்கன்னு சொல்லு, இல்ல யார் தான் இருக்கா? யார் இருக்கா? இருக்கா சொல்லுங்க. இந்த தலைவனை நம்பிட்டாங்க அந்த கிரௌடு உட்கார்ந்து போதுதான் எரிச்சல் மனவேதனைங்க.
சோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பேசிட்டாங்க, பேசி நல்லா விஜய்க்கு கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு வந்ததுல அது வரைக்கும் சந்தோஷம். பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த படத்துல ரமணா படத்துல வந்து விஜயகாந்துக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன? மன்னிப்பு. விஜய்க்கு பிடிக்காத ஒரே வார்த்தை திருந்துருது. சோ அவரு திருந்த மாட்டாரு. இப்போ நம்ம மெயின் பிக்சருக்குள்ள உனக்கு என்ன இலவசம் தரப்போறாருன்னு உனக்கு தெரியுமா வேணாமா? தெரியுங்க. நீங்க இப்படி பேசி முடிச்சுட்டு விஜய்க்கு கிளாஸ் எடுத்த பிறகுதாங்க எங்க அண்ணனோட என்ட்ரி. ஆமா, நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் என்னமோ ஒரு இல்ல அது என்னடா டைலாக்? தர்மத்தாயின் புதல்வர், தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக வருக உரையை தருக. இவரு தர்மத்தாயின் தவ புதல்வர். ஆனா அந்த தர்மத்தாயன் நிகழ்ச்சி கூட்டணும் வரல. எங்க வீட்லயே சேர்க்க மாட்டாரு. வசனம் பேசுறோம், அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். சரி, நீ தர்மத்தாயின் தவ புதல்வன் சொல்லி தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தாய் உயர்ந்தவங்க, எல்லாருக்கும் தர்ம. கண்டிப்பா அந்த தர்மத்தாயும் ஏன் நிகழ்ச்சி அதுதான் ஏன் கூப்பிடல? சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கூப்பிட்டு சுத்தி வந்துருங்க, ஏன் இது கூப்பிடல? முக்கியமா இப்ப செருப்பால் அடிப்பாங்க உன்ன. ஏன்டா அந்த பொண்ணை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற, இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, இப்படி ஊர் சுத்தி எங்க மானத்தை எடுக்கிறீங்க? பொண்ணு பிஜில தங்குறா, வீட்டுல சேர்க்காம, எவ்வளவு கேவலம் கொடுறங்க அது அப்படின்னு செருப்பால அடிப்பாங்க. கூப்பிடல. சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் இன்னைக்கு என்ட்ரிய குடுத்துட்டாரு. என்ட்ரி கொடுத்த உடனே ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆனா ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு போடுவோம். ஆமா, போனோம் 7 மணிக்கு. இந்த நியூஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பதான் பார்க்க முடியும், வேற வாய்ப்பு கிடையாது பாக்குறதுக்கு. ஏன்னா அப்பெல்லாம் யூடியூபும் கிடையாது, எல்லாரும் டிவியும் கிடையாது. சோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே வீட்டுல டிவி இருக்கும், அங்க எல்லாரும் half an hour ஒளியும் ஒளியும் பார்க்கலாம். சோ வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒளியும் ஒளியும் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து விஜய் பேச வராருன்னு உடனே நீ ஒரு கதை வரும். கண்டிப்பா வந்து கதையை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டான். கதையா போன வாட்டி மாடு கதை, இந்த வாட்டி யோசிச்சாரு மாடோட சின்ன விலங்கு ஆடை பத்தி பேசினா நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதா இருக்கும், அதை பத்தியும் பேச முடியாது. சோ நம்ம மேல ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், கீழே போக கூடாது. யானை, மாடுக்கு மேல என்ன இருக்கு? யானை. அடுத்தது எங்க போகுங்க? டைனோசரா? ஆமா, இப்பத்திக்கு யானை கதை. சரி, யானை கதையை வந்து ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டாரு. அதாவது ஒரு கோவில்ல வந்து ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து புத்திசாலி யானை, விஜய் மாதிரி கிடையாதுன்றாரு. ஆமா, விஜய் மாதிரி கிடையாதான். அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலி யானை. அந்த புத்திசாலி யானை யாருமே ஏமாத்த முடியாது. ஆனா ஒருத்தன் வந்தானா, அவன் வந்து என்ன பண்ணானா, நான் பாரு இந்த யானையை ஏமாத்துறேன் அப்படின்ட்டு தேங்கால அந்த வெள்ளையா இருக்கும்ல அதை எடுத்து போட்டுட்டு சுண்ணாம்பு தடவி கொடுத்துட்டான்னா அந்த யானை தெரியாம சாட்சிச்சான். உடனே எல்லாரும் பார்ப்பா அந்த யானையை ஏமாத்திட்டான், பெரிய ஆள் தான், பெரிய ஆள் தான் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நாள் வந்து திருப்பியும் இதே சம்பவம் நடக்கும்போது அந்த யானையை பார்க்கும்போது இவன் இந்த ஃப்ரெண்டு கேட்டுருக்கான், ஏய் அன்னைக்கு வேணா அது சும்மா ஏமாந்துருக்கும், இன்னைக்கு இப்ப கூட அது புத்திசாலி யானை ஏமாறாது, நீ வேணா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாரா. என்னடா என் திறமையை நீ நம்ப மாட்டியா அப்படின்ட்டு வாழைப்பழத்துல என்ன பண்ணாரா, அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு பஞ்ச போட்டு குத்தாராம். அந்த மாடு தூக்கி போட்டு அடிச்சான். மாடு இல்லடா யானை. அந்த ஃபர்ஸ்ட் கடையில் மிங்கலா வரீங்க, யானை யானை தூக்கி போட்டு என்னைய வரா ஏமாத்துற அப்படின்னு அடிச்சான். ஆனா இந்த கதை ஆக்சுவலா யாருக்கு பொருந்தோம்னா விஜய். கரெக்ட். ஏண்டா இலவசம் தரமாட்டேன்னு அள்ளி அள்ளி புருடா கதையை அள்ளி உடறியே கேட்டோமா, என்னதான் நாங்க நம்புவோமா அப்படின்ட்டு யானை வந்து சொல்லிட்டு யாரு அடிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய தான் அடிக்க போகுது. அப்படி என்னதான் ஒரு இலவசம் குத்தாரு தம்பிங்களா சொல்லுங்க நீங்க கேப்பீங்க. வரோம் எங்க அண்ணன் இலவச வாக்குறுதிகள் வந்து அப்படியே தட்டி விடுறாரு, தான் வச்சுக்கோங்க பிளைங் கிஸ் மாதிரி தட்டி விடுறாரு. அதுல எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கா அண்ணன் சீரியா, எங்க அண்ணன் எனக்கு சீர்தார் போறாரு. ஆமா, எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அண்ணன் சீர் செய்ய போறாரு. அதாவது கல்யாணம் ஆக போதா வாங்க 8 கிராம் நகையை வாங்கிக்கோங்க. 8 கிராம் தங்க நகையை வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தரப்போறது தான் சொல்லியிருக்காரு. அந்த பிரைஸ் இவருக்கு தெரியுமான்னு தான் தெரியும். 1 லட்சமா 1.25 லட்சம் ரூபாய் கிட்ட வரையாது. 1.25 லட்சமா? இதுல காமெடி என்ன நடந்திருக்கும்னா எங்க அண்ணன் வந்து புசியை செக் பண்ண சொல்லிருப்பாரு. புசி 1 கிராம் கோல்டு எவ்வளவுன்னு செக் பண்றான் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இவரு 1 கிராம் கோல்டுக்கு பதிலா 1 கிராம் சில்வர்னு பாத்து கண்டிப்பா பாத்துருவாப்ல. 1 கிராம் சில்வர் தலைவா ஜஸ்ட் 290 ரூபீஸ் பர் கிராம் தலைவா. என்னது 290 ரூபாய்? அவன் தங்கம் வேலை ஏறிடுச்சுன்றான். 290 ரூபாய் தானா? காசு 8 கிராம் 8 கிராம் இலவசம் ஓ வேணாம். சரி, அண்ணன் சீர் ஒண்டி பத்தாத அப்போ தாய் மாமா சீரம் ஒண்ணு. தாய் மாமனும்
தாய் மாமனும் நான் அப்பயே டைலாக் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இது எல்லாரும் இல்லையா? ஆமா தாய் மாமா நானு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மோதிரம். எவ்வளவு எத்தனை கிராம் என்ன சொன்னா அது சொல்ல மாட்டேன். ஏங்க குழந்தைங்களோட கை சின்னதா இருக்குங்க, அதுல அப்புறமா 1/4 கிராம் 1/2 கிராம்னு சொன்னா நல்லா இருக்காது. என்னங்க நீங்க 10 கிராம்னு சொல்ல முடியுமா? நீங்க கேள்வி கேட்பீங்க, ஐயோ குழந்தை கை எப்படியா 10 கிராம் உஷாராயிட்டாப்ல. அதனால ஒரே ஒரு மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இத பாக்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, காசு எங்க வரும்? உங்களுக்கு காசு இருக்குமா? ஏங்க கீழே இருக்குதுங்க, நிதி இருக்குதுங்க நிறைய. தமிழ்நாட்டுல நிதி நிறைய இருக்கு, அவர் சொல்லிட்டாப்ல. ஆமா தமிழ்நாட்டுல நிதி இருக்கான், இவர் எடுத்து தர போறாராம். இத பாக்கும்போது எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன காமெடி? அதாவது ஒரு வடிவேல் பட காமெடி ஒண்ணு இருக்கு. ஒருத்த வந்து அண்ணன் நான் ஊருக்கு போனேன் ஹெல்ப் பண்ணான்னு கேட்பான். உடனே இவர் சொல்லுவாரு எவ்வளோடா வேணும்னு. ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுனா போதும் அப்படின்னு. ஏய் என்னடா 100 ரூபாய் கேக்குற, ஒரு பீடி கட்டு ஒண்ணு சொல்றா அப்படி. அவன் பீடி கட்ட சொல்றான். டேய் ஊருக்கு போவ அங்காளி பங்காளி எல்லாம் இருப்பான், அம்மா அப்பாக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு போனோம். என்னடா நீ? ஆனா ஆமா நான் ட்ரெஸ் வாங்கி தரணும்டா. இப்ப கேளுடா, அண்ணன் கிட்ட தானே கேக்குறேன், கேளு. ஆனா அப்போ ஒரு 250 ரூபாய் கொடுனா, ஏய் இன்னொரு சிகரெட் சொல்லு அவன் சொல்லுவான். சோ பீடி சிகரெட்டை வாங்கி வச்சுக்கிறேன். அண்ணன் கிட்ட தான் நீ கேக்குற, அண்ணனுக்கும் தரணும்னு ஆசைதான், ஆனா அண்ணன் கிட்ட காசு இல்லையடா இப்போ அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாப்ல. அதே மாதிரிதான் இப்ப இந்த ஜீவன் என்ன சொல்லுதுன்னு தெரியல, கூட்டணியே ட்ரை பண்ணி பார்த்தாப்ல, கிடைக்கல. ஏங்க எவனும் நாய மதிக்கிற ரேஞ்சு கூட உன்ன மதிக்கல. யாரு நீ பையா? யாருமே சுத்தமா மதிக்கல. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. காங்கிரஸ் வரும் வெயிட் பண்ணாப்ல, யாருமே வரல. சோ இப்ப எப்படி அடிக்கிறதுன்னு ஒண்ணு ஆதவ அர்ஜுன் தான் இந்த பிரில்லியன்ட் ஐடியா பார்த்து நினைச்சேன். எனக்கு நல்லாவே தெரியும், நினைச்சேன் இவரு தான் காரணமா இருப்பாருன்னு. தலைவா வா தலைவா சொல்லுவோம் அப்படின்ட்டு. இங்க வந்து அண்ணன் சீரு 8 கிராம், அங்க வந்து தாய் மாமன் சீரு மோதிரம், அந்த இதெல்லாம் வரணும்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி. அதுக்கு வந்து என்னன்னா சோப்பு ஆயில், அந்த கிட் ஒண்ணு இருக்குமே சோப்பு வச்சுக்க ஆயில். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தீபாவளி ஃபண்ட் மாதிரியா நீ தீபாவளி பண்டிகை காசு கட்டின கொடுப்பாங்களே. ஆமா கார்டு தருவான், மாசம் மாசம் கட்டுங்க உங்களுக்கு உப்பு மிளகு சீரகம் தனியா எல்லாமே போட்டு தருவோன்ற மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த கிட்ட படிக்கிறாரு. எது சோப்பு ஆயில் நாப்கின் பேப்பரை பார்த்து சோப்பு ஆயில் கிட்டுன்ட்டு அந்த கிட்டுல வேற என்ன இருக்க போகுது? மிளகா யாருக்குமே தெரியாதுல்ல சொல்றாப்புல. இந்த தமிழ்நாட்டுல யாருமே குழந்தைய பெத்துக்கல, யாருக்கும் வந்து அந்த கிட்டுல என்ன இருக்கும்னு தெரியாது. இவரு உக்காந்தீங்கன்னு ஆனா டெடி பேர செத்துட்டாரு. டெடி பேரமா? பொம்மைகள் வேற, பொம்மைகள் எக்ஸ்ட்ரா. இந்த மனுஷனை என்ன நினைச்சு இவர் இப்படி அள்ளி தள்ள உடனே மக்கள் அப்பா நம்பிடுவான்னு நினைச்சு. எடப்பாடி 2000 ரூபான்னு சொன்னாரு, அதே நம்ப மாட்டானுங்க. முன்னாலாம் அது தர முடியாது, ஸ்டாலினால மட்டும் தான் தர முடியும். அவருதான் 1000 ரூபாய் சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்தாரு, 2000 ரூபாய் இப்ப அவரால் தான் தர முடியும், உன்னால தர முடியாதுன்னு சிரிச்சுன்னு இருக்காங்க. இந்த ஜீவன் என்ன பண்ணாரு தெரியல, இப்போ என்ன பண்றாப்ல? 2500 ரூபாய் தரேன்டாப்ல. 2500? ஆமா டிஎம்கே 2000 எக்ஸ்ட்ரா டேக் இட். இந்த 2000 ரூபாய் தரேன்ல, இதோ வரேன் நான் வரேன். 2500 ஏன்னா நான் பாட்டிலே பாடி இருக்கேன், உங்க விஜய் உயிர் என்ன மர. அப்ப நான் 2500 தரேன். சோ டேக் இட் மக்களே, 2500. அதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கும் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க். கிடையாது. இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னது? 60 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். ஏன் அவங்களுக்கு கிடையாது? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ஓட்டு தர மாட்டோமே நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. ஓ அதனால கிடையாது. ஆமா அப்ப உங்களுக்கு என்ன பரவாயில்ல, அவன் செத்து போ சொல்லியா? பாத்துக்குமா எவ்வளவு பாட்டிமா தாய்மார்களை பாத்துக்குங்க. அது என்ன உரிமை தொகை தர போறீங்க? சரி ஓகே, 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை தருவோம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் அப்ப தேவை கிடையாதா? செத்து போன்னு சொல்றியா? ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே வருது. கஷ்டப்படுறவங்களே 60 வயசுக்கு மேலதான் இருப்பாங்க. அவங்க முக்கியமா அவங்களுக்கு தான் தரணும். அது என்ன பார்டர் லைன்னு எனக்கு சத்தியமா சத்தியமா தெரியல. இவர் சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் திமுக திட்டத்தை காப்பி திட்டிட்டு இப்ப பாரு அது சொல்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏய் நீனா இதோட நிப்பாட்ட ஃபுல்லாவே அங்க திமுக திட்டம் தான் இருக்கு. ஸ்டாப் பண்ற வருவல, நாங்க பஸ்ஸுக்கு வருவோம்ல, பஸ்ஸுமா நீங்க தந்தீங்களா விடியல் பயணம்ட்டு, அது மாதிரி நாங்க போடுவோம் வெற்றி பயணம். விடியல் வெற்றி, ஏன்னா எங்களுதுல தமிழக வெற்றி கழகம். இது வெற்றி உண்மையா வெற்றி பயணமா? வெற்றி பயணம் சொல்லிட்டாரியா? தமிழக வெற்றி கழகம். வெற்றினா யாரு? விஜய் பயணம். விஜய் பயணம் எல்லாம் விஜய். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற விஜய்க்கும் மகளிருக்கு இலவச வெற்றி பயணம், கட்டணம் இல்லா பேருந்துங்க. அதுவும் பாரு
இந்த டவுன் பஸ் சிட்டி பஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லா bus. கன்னியாகுமரி டு சென்னை நீ எங்க போனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவா ஃப்ரீ 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 ஃப்ரீ. இல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன ஆகுது? ஏய் நிதி இருக்குடா தமிழ்நாட்டுல, நிறைய நிதி நிதி இருக்கு. இருக்கு. எங்க வீட்டு பங்களால தோண்டி பார்த்தனா கீழ இருக்குது நிதி. இவருக்கு எப்படி தெரியும் நிதி இருக்குன்னு ஏங்க, சொல்லி? என்ன மாதிரி திட்டத்தை பாருங்க. அங்க ஆ. அந்த பஸ் சிட்டிக்குள்ள சுத்துறதுக்கும் அந்த கிராமத்துக்குள்ள சுத்துறோம், அந்த பஸ்ஸுக்கே வந்து இவங்க தத்தலக்கா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா. இவரு தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க போனாலும் மகளிருக்கு ஃப்ரீ. இது சாத்தியமா இது? என்ன கன்னியாகுமரியில சென்னை வரணும்னா ஃப்ரீ, பார்த்தா திண்டிவனம் போனோம்னா ஃப்ரீ. ஃப்ரீ. ஏய் ஆஹா தெரிஞ்சு போச்சுடா. என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சு? காது குத்துலடா எனக்கு. கிறிஸ்டியன்ஸ் குத்தி இருக்க மாட்டாங்க. எனக்கும் குத்துலப்பா. அதனால எங்க அண்ணன் வந்து கிறிஸ்டியன்ஸ் காதலா குத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் இது நம்புறாங்களா? கண்டிப்பா எல்லா பஸ்ல ஃப்ரீ நோனியா தமிழ்நாடு ஃபுல்லா? ஏன் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ விட்டு சொல்லிட்டு தானே அவன் சிரிக்கிறான்டா. ஓசி பஸ் வேணுமா கேட்டது யாரு? அவர்தான். வேண்டாம் வேண்டாம் 1000 ரூபாய் வேண்டாம் சொன்னது யாரு? கீழே இருந்து கை தட்டினாங்களா? அவங்கதான். அங்க கும்பல் கீழே இருக்கிற கும்பல் ரீல்ஸ் எடுத்து பாரு. எந்த இலவசமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு விட்டு அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு உக்காந்துக்கின்னு இலவசத்தை அப்படியே வாரி வழங்குறாப்புல உக்காந்துக்கின்னு 6 சிலிண்டர். 6 சிலிண்டர். யார் இவரு போடுவாராமா? டேய் அவரு இலவசம் சொல்றாப்ல, அவரு போய் போட மாட்டாரு. எனக்கு யாரு- கவர்மெண்ட் போடையா, அவர் கவர்மெண்ட் போடையா. அது அந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தனா அன்னபூர்ணி சூப்பர் 6. அன்னபூர்ணி சூப்பர் 6. நான் நினைச்சேன் அன்னபூரி சூப்பர் சில்க்ஸியா? டபுள் டமாக்கா ஆஃபர். இந்த ஆஃபர்னு போடுவாங்க பாத்தியா? ஆமா தெரியும் தெரியும். ஒரு பர்கர் வாங்குனீங்கன்னா 2 ஃப்ரீ அந்த மாதிரி. ஆமாங்க Dress கடையில கூட போடுவாங்க. ஆமா அன்னபூர்ணி சூப்பர் 6. 6 6 சிலிண்டர். நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு சிலிண்டரோட விலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? வாங்கிருக்காரு முதல்ல. வாழ்க்கையில சிலிண்டர் பார்த்திருப்பியா? சிலிண்டர் தூக்கி இருப்பியா? நாங்க தூக்கணும்னா கூட படத்துல இருந்து தூக்குற இமேஜா தான் போடும். சிலிண்டரோட பிரைஸ் தெரியுமா? விஜய்க்கு சத்தியமா தெரியாது. தெரியாது, உண்மையா தெரியாது. ஏங்க எவனா ஒருத்தன் உக்காந்திக்கின்னு எதனா ஒண்ணுத்தை எழுதி கொடுக்குறது, அது அந்த எழுதி கொடுக்குறது அப்படியே படிக்கிறது. 6 சிலிண்டர்ஸ் டேக் இட். 6 பத்தலையா? 12 டேக் இட். இப்ப வரவேற்ப பாப்பாப்ல வரவேற்ப ஐயா நம்புற மாதிரி இல்லங்க மக்கள். அப்ப 12 சிலிண்டர் டேக் இட். 24 கூட கொடுப்பாங்க. 2500 வேணா 5000 டேக் இட். 5000. பஸ் என்ன பஸ்? சென்னை ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து எந்த பிளைட் போனாலும் ஃப்ரீ டேக். பெண்கள் ஃப்ரீயா போங்க ஃளைட்ல. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிரிக்கிறது கிடையாது இதெல்லாம். டெஃபினெட்லி எங்க அண்ணன் விஜய் இப்ப வரவேற்ப பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது பெருசா ஒண்ணும் வரலன்னா ஒண்ணு அட்டா பிளைட் நீங்க தான் டிஎம்கே பஸ் தானே ஃப்ரீயா விடுறீங்க. பிளைட் விடுறீங்க. பிளைட் எந்தெந்த ஊருக்கு உங்களுக்கு சுத்தி பார்க்கணுமோ ஏன் எளிய மக்களும் பிளைட் செல்லக்கூடாதா? இந்த விஜய் இருக்க, உங்க அண்ணன் இருக்க, உங்க தாய் மாமா இருக்க, கவலைப்படாதீங்க. என்னுடைய ஆட்சி வந்தால் பிளைட்ல போங்க போங்க போங்க, எவன்ட்டு போங்க எல்லாம் கதை தானே. என்ன சீமான விட பயங்கரமா ஏங்க இந்த ஒரு விஷயத்துல எங்க அண்ணன் கூட இவ்வளவு கதையை சுட்டுது இல்ல, இவ்வளவு வடைய சுத்துது இல்ல. ஆனா சுடுற வடையில ஒரு நியாயமாச்சு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த நியாயமும் கிடையாது. எப்படி இவரு சொல்றாரு வேலு நாச்சியார். ஏய் எங்க அண்ணன் வந்து நெய்தல் படம் தெரியும். தெரியும். அந்த நெய்தல் படம் வந்து மீனவர்கள் ப்ரொடெக்ஷன். ஆமா. எங்க அண்ணன் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா இவரு படையா ஆமா ராணி வேலு நாச்சியார் படம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த படம் என்ன பண்ண போகுதுன்னா 500 குழு நான் ஃபார்ம் பண்ண போறேன். 500 குழு தமிழ்நாடு ஃபுல்லா அன்யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஓஹோ சீரியஸா இருப்பாங்க. அவங்க சாதா போலீஸ் கிடையாது, பவர்ஃபுல் போலீஸ். 500 குழு. அந்த 500 குழு அப்படியே அன்யூனிஃபார்ம்ல பாத்துட்டே இருப்பாங்க. எதனா செய்யறானா பாரு, அப்படியே அப்படியே எவனா லேடிஸ டச் பண்றானா பாரு, எவனா பிரச்சனையை ஏற்படுத்துறானா பாரு, பாத்துனே இருப்பாங்க. அப்படியே புடிச்சிருவாங்க. பண்ணா எதுனா பண்ணா நைஸா வந்து புடிச்சிடுவாங்க. 500 குழுவாங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. 500 குழு, ஒரு குழுக்கு எத்தனை பேர் போடுவேன்? 10 பேர் போடுவியா? அப்ப கூட 5000 பேர். 5000 பேர் 8 கோடியை பாத்திர முடியுமா? சரி 10 பேர் இல்ல 100 பேர் போடு. என்ன 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 நினைச்சு இவரு பேசுறீங்க? சம்பளம் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? இருக்குங்க நிதி கீழே நோன்னா வந்துருவாங்க. இல்ல மழை பெய்யும் போது கொட்டுங்க. கொட்டுத. ஆஹா அதுல இன்னொரு அல்டிமேட் டைமா ஒண்ணு பண்ணாரு பாரு. இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு வந்து விரைவா தீர்வு கிடைக்கிறது இல்லையா? இமிடியேட் ஸ்பாட். சோ இமிடியேட்டா வந்து என்ன பண்ண போறாருன்னா இவரே வந்து நீதிமன்றத்தை ஃபார்ம் பண்ண போறாரு. ஆமா அந்த நீதிமன்றத்துக்கு கூட பேரு கூட வச்சாச்சு, அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். அதிவிரைவு ஃபாஸ்ட் ட்ராக்குங்க. அப்படியே நீதி கேட்குதுப்பா இவங்க சங்கீதா பாவம் உடனே. நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் இந்த பார்க்க முடியாதுங்க, அது நடுவுல பாத்துக்கலாம். திருப்பி விழாவே அதாங்க பிறப்பு விழா. அது நடுவுல இது சிவில் கேசஸ் இல்ல, கிரிமினல் கேஸ். நான் வந்து கிரிமினல் கேஸுக்கு தான் அந்த மன்றம் ஸ்டார்ட் பண்றேன். சோ அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம்னு தொடங்கப்படும். அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கேசஸ் மாதிரி கட்ட 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 நீ எவனா பொண்ணு தொட்டியா வா 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 தூக்கி ஜெயில போ, தூக்கி ஜெயில போடு, உடனே உன் ஜெயில போ.
கையெழுத்து என்ன இது? ஏய், ஆல்ரெடி அடிஷனல் மகிழா கோட்ஸ்னு இருக்கு. ஏன்னா அது அவரும் சொல்றாரு, நான் இப்படி சொன்ன உடனே நீங்க சொல்லுவீங்க அடிஷனல் மகிழா கோட் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா பெண்கள் கேஸ் ஹேண்டில் பண்ணதுக்கு தான், பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் நடந்தால் சின்ன குற்ற சம்பவமா இருந்தா கீழவா அடிஷனல் மகிழா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் இருக்கு, அவங்க பாத்துக்க போறாங்க. கொஞ்சம் பெரிய சம்பவமா இருந்துச்சுன்னா, இந்த ரேப்பு கீப் அதெல்லாம் நடந்துச்சுன்னா மேல டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ்ல அடிஷனல் மகிழா ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க அங்க பாக்குறாங்க. இதுல குழந்தைகளா 18 வயசுக்கு கீழியா போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கு. இதுக்கு மேல இவர் என்னத்த ஸ்பெஷலா தூக்கின்னு வந்து அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றமா? இவரு வந்து இவருடைய கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம், நாளைக்கு ஜெயலலிதா அதிவிரைவு நீதிமன்றம், கனிமொழி அதிவிரைவு நீதிமன்றம், கருணாநிதி அதிவிரைவு நீதிமன்றம், எம்ஜிஆர் அதிவிரைவு நீதிமன்றம். இது என்ன சீமான் அதிவிரைவு நீதிமன்றம். ஏங்க நீதிமன்றத்துக்கு அப்படி பேர் வைக்க முடியாதுங்க. சொல்லி சொல்லி நிறுத்துக்கணும், பேச வேணாம், நிறுத்துக்கணும் முதல்ல. இதுதான் பஸ் ஸ்டேஷன் நினைச்சுக்கிறாரு இவரு. பேரை மாத்தி போய் என்ன அது? கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பாக்கத்துக்குலாம், ஓ கிளம்பாக்கத்துக்கு நீங்க கலைஞர் பேருந்து நிலையம்னு வைக்கலாம். நான் தயாரிக்கிற நீதிமன்றத்துக்கு என் கொள்கை தலைவரை வைக்க கூடாதா? விஜய் வச்சுக்கோ, உன் பேரை வச்சுக்கோ. இது பார்க்கும்போது எனக்கு இந்த தமிழ் படத்துல ஒரு காமெடி வரும்டா. சிவா மார்க்கெட், சிவா மார்க்கெட், சிவா பீச், சிவா ரயில் ஸ்டேஷன், சிவா ஈபி. என்னங்க எங்க அந்த படம் பாத்துங்க. ஏங்க மூளைன்னு கொஞ்சமாச்சு இந்த மண்ண இல்லங்க பாவம் இல்லங்க. ஏங்க ஒரு பொண்ணை இப்படி எவனா தொட்டுட்டானா அடிஷனல் மகிழா கோர்ட்ஸ் இருக்குங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டானா டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் இருக்குங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலா ஆல்ரெடி ஹை கோர்ட் கீழே இருக்கு, இயங்கிட்டு வருதுங்க. இன்னும் ஸ்பெஷல் இது ஸ்பெஷலோட ஸ்பெஷல். பைத்தியத்தை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. தெரிஞ்சதுக்கு மேல டென்ஷன் எடுத்துருக்காப்ல, பைத்தியம் ஆயிட்டாப்ல. பெண்கள் பாதுகாப்புக்கு தனி இலாக்கா வேற. அந்த இலாக்கா யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா இவர் கண்ட்ரோல் இருக்கு. பெண் பாதுகாப்புக்கு இலக்கா, அந்த இலக்கா யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இவர் வீட்டுல இருக்கிற பெண்ணை இவர் மேல கம்ப்ளைண்ட். என்ன இது, என்ன கொடுமையாது? அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல, அந்த பெண்ணையே வீட்டுல சேர்க்க மாட்டாரு. அவருக்கு பிறந்த குழந்தைய வீட்டுல சேர்க்க மாட்டாரு. இவருக்கு கீழே ஒரு இலக்கா இருந்தா என்ன, அங்க பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கும்? என்ன மிஸ்டர் விஜய், இதெல்லாம் நீங்க பேசலாமா முதல்ல? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு இந்த இலவசம் எல்லாம் வேணாம். இங்க பாருங்க, ஆஸ் அ வர்ச்சுவல் வாரியர் நான் விஜய் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கிறேன். சார் நீங்க மாற்றத்திற்கு வந்திருக்கீங்க. மாற்றம் இந்த திராவிட கட்சிகள் தான் இலவசத்தை கொடுத்து கொடுத்து மக்களை நீங்க நீங்க என்னன்னு சொல்லி வந்தீங்க? நோ இலவசம் தானே வந்தீங்க. அப்ப இலவசத்தை நீங்க தரக்கூடாது. எங்களுக்காக இங்க பாரு, பெண்களின் சார்பாக, தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாக நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னப்பா கோரிக்கை? எங்களுக்கு வந்து உங்களுடைய 2500 ரூபாய் வேணாம், எங்களுக்கு வந்து உங்களுடைய 6 சிலிண்டர் வேணாம். சரி, எங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. நீங்க கொடுக்குற இலவசம் என்ன வேணும்? தயவு செஞ்சு ஒயின் ஷாப் மட்டும் முடியுங்க விஜய் சார், பிளீஸ் விஜய் சார். விஜய் சார் உங்களால மட்டும் தான் முடியும் சார். எங்களுக்காக ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை, ஒயின் ஷாப்புகள் மூடப்படும், தமிழ்நாட்டில் மது விற்கப்படாது அப்படின்னு சொல்லிப்பாரு. எல்லாரும் ஓட்டுருவானு கட்சி புசியாவது ஓட்டுவாப்ல.